வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் வச்சு லிங்ககுமார் அப்படிங்கிற ஒரு ஆக்கிரமிப்பாளர் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் வழக்கறிஞரின் அமைப்பாளர் ஜேசுதாஸ் அவர்கள் மீது ஒரு பொய்யான புகாரை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவதூறு ஏற்படுத்தும் நோக்கத்திலையும் இவருக்கு சம்மந்தமில்லாத ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு ஒரு பேட்டி அளிச்சிருக்காங்க. அதுக்கு பதில் பொதுமக்களுக்கு அளிக்கணுங்கிற எண்ணத்தில் தான் இந்த பேட்டியை கொடுத்தோம். அந்த புகார் கொடுத்த லிங்ககுமார் என்பவர் பார்த்திங்கன்னா அவர் நம்ம மடத்தூர் துறக்கணி அருகே உள்ள இடத்துல ஒரு தனியாருக்கு சொந்தமான, அதாவது மனோகர் என்பவருக்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காப்புல. தொடர்ந்து அவர் இது போன்ற பல்வேறு தனியார் நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான அரசு நிலத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காரு. அவருக்கு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிற இதை எங்களுடைய வழக்கறிஞரணி அமைப்பாளர் ஜேசுதாஸ் அவர்கள் காவல்துறையில் ஒரு புகார் கொடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. அந்த பொய் புகாரை மறைக்கணுங்கிற நோக்கத்தில் தான் எங்களுடைய வழக்கறிஞர் அமைப்பாளர் மேலே ஒரு கேஸே கொடுத்துருக்காங்க. இந்த பொய் புகாருக்கு பின்னணியில் என்ன இருக்குன்னா, நம்மளுடைய திமுக பார்த்தீங்கன்னா இந்த திமுக தான் இன்றைக்கி முழுக்க இந்த எங்களுடைய தமிழக வெற்றி கழக வழக்கறிஞரணி அமைப்பாளர் ஜேசுதாஸ் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டுட்டு வராங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து நம்ம வழக்கறிஞர் ஜேசுதாஸ் அவர்கள் தான் நம்முடைய அண்ணன் ஸ்ரீநாத் அவர்களுக்கு முழு மூச்சாக இருந்து தேர்தல் பண்ணியிருக்காங்க. பல்வேறு வழக்கறிஞர் குழுக்களோடு இணைந்து நம்முடைய அண்ணன் ஸ்ரீநாத் அவர்களை தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களை ஜெயிக்கிறதுக்கு முழு முதற் காரணமாக வழக்கறிஞர்களோடு பணியாற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் படுதோல்வி அடைகிறதுக்கும் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய வழக்கறிஞர்களோட உழைப்பு மிக மிக முக்கியமாக இருந்திருக்கு. அதுபோல் இன்றைய கடந்த சில தினங்களாக பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பல்வேறு முன்னெடுப்புகளை தொடர்ந்து நடத்திட்டு வர்றாரு. இதை பிடிக்காமல் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இந்த திருட்டு கும்பல் தொடர்ந்து இவருக்கு எதிராக செயல்பட்டுட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய மார்க்கண்டையன் அவர் பார்த்திங்கன்னா நம்ம விளாத்திக்குளம் தொகுதி எம்எல்ஏ மார்க்கண்டையன் எங்களுடைய தமிழக முதலமைச்சர் தளபதி ஜி ஜோசப் விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு அவதூறு கருத்தை தெரிவிக்காரு. ஒரு தமிழக முதலமைச்சரே எலும்ப உடைப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. ஒரு அசாதாரண சூழ்நிலையை உருவாக்குறாரு. இதெல்லாம் அதை உடனடியாக காவல்துறை கவனத்திற்கு கொண்டு சென்று நம்மளுடைய தமிழக வழக்கறிஞர் அமைப்பாளர் ஜேசுதாஸ் அவர்கள் தான் ஒரு வழக்கறிஞர் குழு அமைச்சு உடனடியாக அவர் மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்கு மார்க்கண்டையன் மீது இந்த தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம வழக்கறிஞர் அணி தான் செஞ்சுருக்காங்க. இப்படி அதுபோல் நீதிமன்றத்தில் பிணை மனு வந்துச்சு. அது அவருக்கு அந்த பிணை மனு அப்ஜெக்ஷன் பண்ணதும் நம்மளுடைய வழக்கறிஞர் அமைப்பாளர் ஜேசுதாஸ் அவர்கள் ஏற்பாட்டின் பேரில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இன்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பல்வேறு மக்கள் பணிகளையும் பல்வேறு நலத்திட்டங்களையும் செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காரு அன்பு தம்பி ஜேசுதாஸ் அவர்கள். அவருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா திமுக வழக்கறிஞரில் மிக மிக மோசமாக இருக்காங்க. அவங்க நேரடியாக மோதணும். அதை விட்டுட்டு யார் யாருக்கு பின்புலத்திலையும் இருந்து சம்மந்தமில்லாத விஷயங்களை சம்மந்தமான மேட்டரை முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுடைய வழக்கறிஞர் சங்க ஒரு சமூக வாட்ஸ்அப் குழு இருக்குது. அதுலேயும் ஒரு திமுக வழக்கறிஞர் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறித்து அவதூறான கருத்துக்களையும் ஆபாச வார்த்தைகளையும் பேசுகிறாங்க. அது குறித்தும் நம்ம உடனடியாக அன்பு தம்பி நம்மளுடைய தூத்துக்குடி வடபாகத்தில் ஒரு புகார் கொடுக்கப்பட்டு அதிலே ஒரு எஃப்ஐஆர் திமுக வழக்கறிஞர் மேலே போட்டிருக்காங்க. இப்படி தொடர்ந்து திமுக வழக்கறிஞர்களுக்கு எதிராகவும் திமுக எதிராகவும் அன்பு தம்பி அவர்களுடைய செயல்பாடு மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கு. இதை முடக்கணுங்கிற நோக்கத்தில் தான் இவங்க தொடர்ந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த லிங்ககுமார் இருக்கார்ல, இந்த லிங்ககுமாருக்கும் அந்த இடத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமுமே கிடையாது. அது இந்த அனைத்து ஆவணங்கள் உரிமையல் ஆவணங்கள் அனைத்துமே எங்களுடைய மனோகர் அப்படிங்கிற அவர் உறவினர் பேரில் தான் எல்லாமே இருக்குது. எல்லாம் அனைத்து உரிமையல் ஆவணங்கள். இது குறித்து நாங்கள் சிப்காட் காவல் நிலையத்தில் பல முறை புகார் கொடுத்துருக்கோம். அதுலேயும் அவங்க மேலே தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. முறையான ஆவணங்கள் வச்சு முறையாக அந்த இடத்த வருவாய்த்துறை அதிகாரிகளை கொண்டு அளந்து முறையாக நாங்கள் பென்சிங் போட்டிருக்கோம். அதை சட்டவிரோதமாக உடைச்சது அந்த லிங்ககுமாரும் அவர் குடும்பத்தார் தான். இப்படி எல்லா விதமான சட்டவிரோத
சட்டவிரோத செயல்களையும் செஞ்சுட்டு இன்றைக்கு ஒரு பொய்யான புகாரை வந்து ஒரு பொய்யான ஒரு அவதூற பரப்பணுங்கிற நோக்கத்தில் எங்களுடைய வழக்கறிஞரின் அமைப்பாளர் ஜேசுதாஸ் வந்து கொடுத்தது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்கிறோம். வெற்றிக்கழக தூத்துக்குடி மத்திய மாவட்ட வழக்கறிஞராக இருந்து வருகிறேன். இது போன்று அதாவது லிங்ககுமாரை போன்று தூத்துக்குடியில் நிறைய இடங்கள் போலியான ஆவணங்கள் தயாரித்தும் எந்த ஒரு ஆவணங்கள் இல்லாமலும் இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி வருகிறார்கள். இதற்கு திமுக வழக்கறிஞர் முக்கியமான சில 2-3 திமுக வழக்கறிஞர்கள் இதுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். காவல்துறையினர் சென்றால் அந்த வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் மூலம் தீர்வு காணுங்கள் என்று எழுதி கொடு சென்று விடுகிறார். இதனால் அந்த இடத்து உரிமையாளர்களாக எதுவுமே செய்ய முடியலை. போலி ஆவணங்கள் தயாரிக்கிற அனைத்துக்குமே திமுக வழக்கறிஞர்கள், தூய சக்தியான திமுக வழக்கறிஞர்கள் மிக அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து இந்த இடத்தையெல்லாம் ஆக்கிரமித்து வருகின்றனர்.